வணக்கம் மக்களே. ஒரு புதிய இடம், ஏன்னா டாப்பிக்கும் கொஞ்சம் புதுசு, ஒரு சமுதாயத்துக்கு தேவையான டாபிக்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பான் மூவிஸோட அடிக்ஷன்ஸை பற்றி. பான் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு மாதிரியான அந்த மாதிரி படங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கோங்க. அந்த அடிக்ஷன்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். இது எந்த அளவுக்கு வந்து இந்த இளைஞர் சமுதாயத்தை, மற்றபடி இல்லாமல் ஒரு ஆண்களையே எந்த அளவுக்கு வந்து ரூயின் பண்ணுது, சொசைட்டி எந்த அளவுக்கு இது வந்து பாதிக்குது, இதோட வியாபார நோக்கங்கள் வந்து எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, இது பின்னாடி இது மாதிரி பார்க்குறது கரெக்டாக தப்பா, இதுலேருந்து மீண்டு வர்றது எப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை வந்து பேசணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மெயின் நோக்கம். ஸோ இதை மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறதுனால ஏதோ அசிங்கமோ அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. இதெல்லாம் இயல்பில் நம்ம உடம்புல ஹார்ட்டை பற்றி பேசுகிறோம், லிவரை பற்றி பேசுகிறோம், லங்ஸை பற்றி பேசுகிறோம் போது செக்ஸை பற்றியும் பேசணும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, வாங்க வீடியோவில் செல்லலாம். பான் அப்படின்னு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருமே என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, செக்ஷுவல் ஃபீலிங் அப்படின்றது, அதாவது ஒருத்த வந்து இன்னொரு ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஒரு ஃபீல் வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப நார்மல். அப்படி ஒரு ஃபீல் வரல அப்படின்னா இந்த மனித குலமே இருந்திருக்காது. ஒரு நாய்கள் குட்டி போட்டிருக்காது, ஒரு காகைகள் குட்டி போட்டிருக்காது, ஒரு மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அப்பா, நம்ம தாத்தா பாட்டிலேருந்து அம்மா அப்பாலேருந்து நம்மலேருந்து நம்ம பசங்க பேர பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜென்ரேஷன்ஸுன்றதே நடந்திருக்காது. ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பசி எடுக்கிறது ஒரு உணர்வோ, எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டம்னா ஒரு அழுவுறோமோ, எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வறுமனா கஷ்டப்படுறோமோ, இந்த மாதிரி வந்துட்டு ஒன் ஆஃப் த இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஒரு சிஸ்டம் தான் இந்த செக்ஷுவல் சிஸ்டம், இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். நம்மளோட அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸை கொண்டு வர்றதுக்கான ஒரு ஃபீல். ஸோ ஒரு ஆணாக இருந்ததுன்னா ஒரு ஆண்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஃபீமேல் போது அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக இருக்கும். அப்படின்னும் போது இந்த ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன் வர்றதுன்றது இயல்பான ஒன்று, நியாயமான ஒன்று, கரெக்டான ஒன்று. அதில் எந்த விதமான ஆபாசமோ அசிங்கமோ கிடையாது. ஆனால் இதை வந்து இந்த சமுதாயத்தில், நம்மளோட இளைஞர் சமுதாயத்தில் காலங்காலமாக வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து சொல்லித்தராததுனால, கரெக்டாக ஒரு விழிப்புணர்வு இல்லாததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல இண்டஸ்ட்ரிகள் உள்ளே வர ஆரம்பிச்சுது. அந்த இண்டஸ்ட்ரீஸ் பேர் தான் வந்து பான் இண்டஸ்ட்ரி அப்படின்ற வந்து நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த ஃபீலிங்ஸ்க்கு வந்து ஒரு கரெக்டான புரிதல் பசங்க கிட்டே இல்லாததுனாலையும் பெண்கள்கிட்டையும் இல்லாததுனாலையும், எஸ்பெஷலி பசங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாக வந்துட்டு ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு இருந்ததுனாலையும் பல விஷயங்கள் வந்து பிரச்சனையாக மாறி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் நம்மளுக்கு வந்து இப்போ நானே +2 படிக்கும் போது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு வரும். எல்லா பசங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக என்னடான்னு சொல்லிட்டு படிக்க ஆசைப்படுவாங்க. டீச்சர்ஸ் வந்து அதை பற்றி நிறைய பேச மாட்டாங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நீங்களே அப்படியே படிச்சுக்கோங்க, எக்ஸாமில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்தால் வரலாம், பார்த்துக்கோங்க. அப்போ வந்து இந்த ஓவரினா என்ன, யூட்ரஸ்னா என்ன, வெஜைனானா என்ன, அதாவது இந்த கர்ப்பப்பைனா என்ன, கர்ப்பப்பை வாயினா என்ன, முட்டைகள்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு வெளிப்படையாக சொல்லித்தர்றதுன்றதே டவுன் ஆகிடுச்சு. நான் சொல்கிறது எல்லாமே இந்த 90s நானே ஃபேஸ் பண்ண விஷயங்கள் தான். அப்போ நம்மளுக்கு வந்து அது மேலே என்னன்னே தெரியலையே, ஒரு ஆர்வம் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னன்னே தெரியலையே, இதனால் இதை மட்டும் சொல்லித்தர மாட்டேன்றாங்கன்ட்டு ஒரு கியூரியாசிட்டி வந்து உண்டாக ஆரம்பிச்சுது. இது ஒரு சைடு. இப்போ வந்து இந்த கியூரியாசிட்டி உண்டாகும் போது வந்து நம்மளுக்கு என்னென்ன சொல்லித்தரல அப்படின்னு இது ஒரு சைடில் ஸ்கூலில் இருந்தாலும், வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, யாரும் பொண்ணுங்களோட பேசாதீங்க, என்னடா இப்போ வெளியே போய் பொண்ணு பார்க்குறேன், என்னடா அந்த பொண்ணு ஒன்று பார்க்குது அப்படின்ற மாதிரி, அது ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிற மாதிரி ஒரு சமூக கட்டமைப்பில் தான் எல்லாரும் இருக்கும்னு நீங்கள் ஒத்துப்பீங்க. ஓகே, நான் சொல்கிறது எல்லாமே இந்த 90s கிட்ஸு ஃபேஸ் பண்ணால் இப்போ 80s எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து வீட்டு சைட்லேருந்து ப்ரெஷர், இந்த மாதிரி விஷயம் பொண்ணுங்களை பார்க்குறான், பொண்ணுங்களை பேசுகிறான், ஐயோ பொண்ணுங்களை பார்த்துட்டான்டா ஐயோ அப்படின்ற மாதிரி, அது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக வந்து இந்த பேரண்ட்ஸ் சைட்லேருந்து சொல்லும் போது பசங்களுக்கு இன்னும் அது மேலே ஒரு ஆர்வம் அதிகமாகுது. அது ஒரு இயல்பான விஷயமா பார்க்க முடியல. என்னடா அது எல்லாரும் மறுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போனாலும் சொல்லித்தர மாட்டேன்றாங்க, வீட்டில் பெற்றோர்களும் இந்த விஷயத்தை ஒரே இன்னிபிட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, ஆனால் இவனுக்கு வந்து அந்த பருவ வயசு வந்துடுது, அந்த டீனேஜ்னு சொல்கிறோம்ல. ஸோ இவன் அந்த ஏஜை அட்டென்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு அப்போ ஹார்மோன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த ஹார்மோன்ஸ் வேலை செய்யுது, ஆனால் அந்த ஹார்மோன்ஸை வந்துட்டு கரெக்டாக வழி நடத்துறதுக்கு ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லை. அந்த எஜுகேஷன்னாலே பாவம்னு பார்க்கப்படுது. அந்த எஜுகேஷன் பேசணும்னா பெரிய டேபு, அதாவது ஐயோ அபத்தம்,
ஐயோ இதை போய் பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அப்படின்னு இருக்கும்போது பசங்க வந்து அது மேலே தப்பான ஆர்வங்களை டெவலப் பண்ணிக்கிறாங்க, தவறான பார்வைகளை டெவலப் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குல்ல, அவன் வயசுக்கு வரான், அவனுக்கு ஒரு பருவ ஃபீலிங் வருது. அந்த வர ஃபீலிங்கை டைரக்ட் பண்ணுற இடத்துல வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல் ஒரு முட்டுக்கட்டை போடுது, சொசைட்டி ஒரு முட்டுக்கட்டை போடுது, பேரண்ட்ஸ் யாரும் அவங்ககிட்ட அதை எடுத்து சொல்ல மாட்டேன்றாங்க, அது ஒரு விஷயமே இல்லைடான்னு புரிய வைக்க மாட்டேன்றாங்க. அப்படின்னு இருக்கும்போது அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பலவிதமான டைவர்ஷன் சொல்ல போகிறான். அதுதான் மூலப்பொருள். அப்போது இந்த ஃபீலிங்கை வந்துட்டு நம்ம ஏன் காசு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் ஆதி காலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறதுனா வந்து இந்த ப்ளூ ஃபிலிம் தேட்டர், பிட்டு படம் தேட்டர்னே ஒரு சில தேட்டருங்கள் ஓடும். ஒரு சில விதமான படங்கள் ஓகேங்களா, பி கிரேட் மூவிஸ், ப்ளூ ஃபிலிம்ஸ் இதெல்லாம் வந்து அந்த தேட்டரில் போவோம். எல்லாரும் ஒளிஞ்சு போய் பார்த்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் படிக்கிற டைம், நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இந்த என்னது புக்கு, கதை புக்கு ஓகேங்களா, அந்த பிட்டு படம் புக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதில் வந்து கதைகள் வரும் ஓகேங்களா. அந்த கதைகளை பார்த்து பசங்க இப்படிலாம் வா அப்படின்னு. அப்புறம் ஒரு சில புகைப்படங்கள், இந்த புக்குங்களே வந்து புகைப்படங்களாக வருது. அந்த புகைப்படங்கள் புக்கை வந்துட்டு பார்த்து அவன் ப்ளஷர் ஆகிக்கிறான். இந்த மாதிரி வந்து ஒரு அணுகுமுறை ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் அவனுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதா யோசிச்சு பாருங்கள். ஒரு புகைப்படம் வாங்குறான், ஒரு புக்கு வாங்குறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்ச்சர் மாறும்போது அந்த கேசட்டுங்க வந்தது, கேசட்டு. அப்புறம் இந்த விசிடி டிவிடி. சார் அந்த கடையில் போயிட்டு அண்ணா அந்த மாதிரி படம் வேணும், விசிடி டிவிடி இந்தா 100 ரூபா, இந்தா 60 ரூபா அப்படின்ட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அவனுக்கு வந்து ஒரு டைவர்ஷன் வந்தது. இன்னும் கொஞ்சம் காலங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஓகேங்களா, வலைத்தளம் ரொம்ப அதிகமாகும் போது இன்டர்நெட்டில் பல்வேறு விதமான வெப்சைட்ஸ்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறது. சரி, அதையும் தாண்டி இப்போ எப்படி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நீங்களே பார்க்கலாம், பலவிதமான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் இது ஒரு வியாபாரமாகவே ஆக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, என் கூட சேட் செய்யணுமா, இவ்வளோ ரூபாய் அனுப்பிச்சி விடு, என்னோட பர்சனல் புகைப்படங்கள் பார்க்கணுமா, இவ்வளோ ரூபாய் அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லி பல்வேறு ப்ரொஃபைல்கள் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில், எஃபியில் இந்த மாதிரி இருக்குது. பல பேர் வந்து இந்த மாதிரி தெரியாமல் அது உள்ளே போய் பண்ணுறாங்க, மாட்டிக்கிறாங்க. சில பேர் வந்து என்னென்னா நீங்களும் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பையனும் ஆசைப்பட்டு அதெல்லாம் பண்ணுறான், அப்போ நம்மளும் பண்ணலான்ட்டு அவனும் ஏதோ ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான், பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறான். அதெல்லாம் அங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அவனுக்கு ஃபோன் அடித்து மிரட்டுறது. இப்போ நீ என் கூட பேசினல எல்லாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு, இப்போ நீ 10,000 ரூபாய் அனுப்புறியா, இல்லைனா உன் வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி உன்னோட அக்கௌண்ட்டில் போட்டுட்டோமா, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோமா. இவனும் பயந்து 10,000 20,000 விட்டுறான். அப்போது இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அவன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் கரெக்டான கைடன்ஸ் எதுவுமே இல்லாமல், யாரும் அவனுக்கு அதை வந்து சொல்லிக் கொடுக்காம, எக்ஸ்போஷர் பண்ணாமல் இந்த மாதிரி காலங்காலமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு படம் வாங்கி கிளாஸில் அடி வாங்கியிருக்கான், பிட்டு புக்கு படித்து கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் செம்ம வாத்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனில் வந்து திருட்டு விசிடி வந்து கிளாஸ் ரூம் கொண்டு வந்து அப்போ அடி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி அடி வாங்குறாங்க, சைபர் கிரைமில் மாட்டிக்கிறாங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மாட்டிக்கிறாங்க. அப்படி காலங்காலமாக இதனால் அடிகள் தான் பசங்க வாங்கிட்டு இருக்காங்களே தவிர இதை பற்றி கரெக்டான ஒரு புரிதல் மற்றும் எஜுகேஷனை நோக்கி போகல அப்படின்றது தான் பெரிய கேப்பாக வந்து இருக்குது. அப்படியே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி பாருங்களேன். அந்த காலத்தில் அப்படியே இந்த மாதிரி கிளாஸில் பிட்டு எடுத்துன்னு வந்து மாட்டியிருந்த போது அங்கே இருக்கிற டீச்சருங்க வந்து கூப்பிட்டு, டேய் இதுதான் நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லேயே இருக்கேடா, உட்கார நான் அதை கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு படத்தை போட்டு, இதான்ப்பா பென்னிஸு, இதான்ப்பா டெஸ்டிஸு, இங்கேருந்து தான்ப்பா ஸ்பெர்ம்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த இடத்துல வருதுப்பா, ஃபீமேலுக்கு அதே மாதிரி வெஜைனான்னு ஒரு ட்ராக்ட் இருக்குதுப்பா, இதெல்லாம் வந்தது. குழந்தைங்க பிறக்கணும்னா இந்த இருக்கிற அணுக்கள் இது உள்ளே போகும்போது குழந்தைகள் பிறக்கும்ப்பா, இது ஒரு நேச்சுரல் ஃபீலிங்ப்பா, இது எல்லாருக்குமே வந்து வரடுதுப்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்கப்பா, ஆப்போசிட்டில் நம்ம அம்மா அப்பா எல்லாரும் இப்படி தான்ப்பா வராங்க அப்படின்னும் போது அது இயல்பாக சிம்பிளாக இதுவும் ஒன் ஆஃப் த பார்ட்ரா, இது வந்து காலப்போக்கில் வரும்டா, உனக்கும் வந்துட்டு ஒரு லெவலுக்கு வா, ஒரு படிச்சுட்டு வா, உனக்கும் வந்து ஒரு பொண்ணு ஒன்று பிடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, உனக்கு அந்த பொண்ணு பிடிக்குதுன்னா உங்கள் வீட்டில் பேசுங்கடா, கல்யாணம் பண்ணிக்கோங்கடா, அதெல்லாம் ஒன்று இதெல்லாம் ஒரு பாட்டுறா, இதெல்லாம் பெருசாக பண்ணிக்காதீங்கன்னா அவனுக்கு ஒரு தேவையில்லாத இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் உள்ளே போயிருக்க மாட்டான் அப்படின்றது தான் ஒரு ஆணித்தனமான உண்மை. ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் விழுந்து பேரண்ட்ஸும் இதை பேச மறுத்து, டீச்சர்ஸும் வந்து இதை பற்றி எப்படி பேசுறதுன்னு மறுத்து, எல்லாரும் ஒரு சொசைட்டியில் கேப் கொடுக்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பான் கல்ச்சர்ன்றது அதிகமாயிட்டே போயிடுச்சு. இதுதான் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷனாக வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், ஏன் வந்து இந்த பான் கல்ச்சர் அதிகமாயிட்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட். இப்போ ரெண்டாவது ஆஸ்பெக்ட் ஆஃப் த வீடியோவில் வருவோம். சரி சார், அப்படி பான் பார்த்தா என்ன தப்பு,
பான் பார்க்குறோம் ஓகேங்களா, ஒரு சில வெப்சைட்டில் போய் பார்க்குறோம் இல்லைனா வந்து என்ன தப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, எனிதிங் which influences your mind to do again and again is addiction. எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை திருப்பி அந்த பண்ண வைக்கிறதுனாலே நீ அந்த விஷயத்துக்கு அடிக்டடுன்னு அர்த்தம். யார் ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆனாங்களோ அவங்க லைஃப்பில் ப்ராக்ரஸ் ஆகிறது கஷ்டம், ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கஷ்டம், அது இல்லாமல் அவங்களால அந்த வேலையை செய்ய முடியாதுன்ற மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருது. அடிக்ஷனுக்கு நல்ல உதாரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, ஒரு சரக்கு அடிக்கிறாங்க, டெய்லி காலங்காத்தால இருந்து ஒரு டாஸ்மார்க்கு போகிறாங்க, ஆல்கஹால் இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க, ஒரு தம் அடிக்காமல் வேலை செய்ய முடியாதுன்றாங்க, பான் பராக் போடாமல் என்னால் வேலை செய்ய முடியாதுன்றாங்க. அப்போ இது எல்லாமே அடிக்ஷன் தானே, ஒரு நிக்கோட்டின் அடிக்ஷன், ஒரு டொபாக்கோ அடிக்ஷன், ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன். அதே மாதிரி பான்ன்றதும் ஒரு அடிக்ஷன். ஸோ அடிக்ஷனாக நம்ம ஒன்று இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங், சரி சார் அது அடிக்ஷனை விடுங்க, நாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தான் இப்போ பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைக்காலஜிக்கல்னால் என்னென்னா, அதை நீங்கள் பார்க்கறதுனும் போது டெம்பரவரியாக உங்களுக்கு வந்து ஒரு லஸ்ட் ஃபீலிங்னால உங்களுக்கு ஒரு டெம்பரவரி ப்ளஷர் கிடைக்குது ஓகேங்களா. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோப்பமின் அப்படின்றது ரொம்ப அதிகமாக ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு அந்த டைம், அப்போது யூ ஆர் ஃபீலிங் குட் ஓகேங்களா. அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த டோப்பமின் லெவல் குறையும் போது தேவலாமல் பார்த்தோமோ அப்படின்ட்டு ஒரு ரிக்ரெட் ஃபீலிங் வருது. ஸோ சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது நம்ம சொல்கிற அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப குறையும் ஓகே, சைக்காலஜிக்கலாக ரெடியூஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ நீங்கள் பான் அடிக்ஷனில் இருந்தீங்கன்னா மற்ற விஷயத்துக்கு கவனத்தை செலுத்துறதுன்றது குறையுது. எப்பவுமே ஒரு மாதிரி இரிட்டேபிளாகவே இருப்பீங்க சைக்காலஜிக்கலாக. நிறைய பேர் வந்து ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ் வருது ஓகேங்களா, திடீர்னு எதை பார்த்தாலும் ஒரு மாதிரி பயந்துக்கிறது பண்ணுறதுண்டு. பல பேர் டிப்ரெஷனுக்கு போகிறான். அப்போ இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக வந்து இந்த பான் அடிக்ஷன்ன்றது கொண்டு வருது உங்களை அப்படின்றது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரீசன், நீங்கள் ஏன் அதை குவிட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் லைஃப்லேயும் இதோட தாக்கம் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. இந்த பான் அடிக்டட் ஆகிறவங்க வந்து நிஜமாலே ஒரு பொண்ணுங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து வேற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அவங்கள இதை மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த செக்ஸுக்கான ஒரு டூலாக பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னம்னா ஆப்போசிட் அவங்களுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும், அவங்கள காதலிக்கணும், அவங்க கூட வந்து ஒரு வாழ்க்கையில் ஈடுபடணும் அப்படின்னு இல்லாமல் செக்ஷுவல் அடிக்டடாக வந்துட்டு அதை வந்து கூப்பிட்டு ஒரு செக்ஷுவல் மெட்டீரியல் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிடுறது. இந்த மாதிரி வந்து ஒரு பெண்களை பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த பான் அடிக்ஷன் அந்த மாதிரி ஆக்குது ஒன்று. ரெண்டாவது, சில பேர் வந்து பெண்களே வெறுக்க ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு அந்த பான்லேயே இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருதுல, பான்லேயே இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்ச உடனே அந்த பெண்களே அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. அப்படி பெண்கள் வந்தாலும் அவ கூட அவனுக்கு வந்து பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதில்லை. ஸோ அவனோட செக்ஷுவல் ட்ரைவ் ரியல் லைஃப்பில் குறையுது. அவனுக்கு அந்த கேர்ள் கூட இருக்கிற அந்த இன்டிமெசி கம்மியாகுது. ஏன்னா பானில் பார்க்குற பெண்கள் தான் அவனுக்கு வகையாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அதில் அவன் சாட்டிஸ்ஃபை ஆகி அவனோட டோப்பமின் ரியல் பெண்களுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் நீங்கள் ஏன் பானை குவிட் பண்ணணுன்றதுக்காக. உங்களுக்கு ரியல் செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். பான் லைஃப், ஃபேண்டசி லைஃப் தான் மெயின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனை வந்து நீங்கள் யோசிங்க. அதே மாதிரி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் எப்படி ஆகிடுவாங்கன்னா, அந்த பான் இருந்தால் தான் நான் என்னோட ஒய்ஃபோட செக்ஷுவலே பண்ணுவேன், ஆர் என்னோட பார்ட்னரோட செக்ஷுவலே பண்ணுவேன். அப்போ பான் மூவியை ஒரு சைடு ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே செக்ஷுவல் பண்ணிக்கிட்டு இருப்பான். பான் மூவி இல்லைனா எனக்கு செக்ஷுவல் ஃபீலிங்கே வராது அப்படின்னு ஒரு குரூப்பும் இருக்குது. அப்போது எந்த அளவுக்கு உங்களோட செக்ஷுவல் லைஃப்பில் இந்த பான் விளையாடுதுன்னு பாருங்கள். ஒன்று, அந்த பெண்களை ஒரு செக்ஸ் டூலாக பார்க்கறது, ஆப்ஜெக்ட் டூலாக பார்த்து தூக்கி போடுறது, இல்லைனா பெண்களே பிடிக்காமல் போகிறது. அப்படி பெண்கள் கூட இருந்தாலும் அந்த பான் மூவி பார்த்தா தான் பண்ணுவேன்றது, இல்லை அப்படின்னா அந்த பெண்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டே வர்றது இல்லை, ஏன்னா பான்லேயே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுதுன மாதிரி அவனோட செக்ஷுவல் லைஃப்பை இந்த பான் டிஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்றது ரெண்டாவது முக்கியமான காரணம் இந்த பானையை குவிட் பண்ணணுன்றதுக்காக. இதை தாண்டி அந்த செக்ஷுவல் எஃபெக்ட்ஸில் வந்து அந்த பான் என்ன பண்ணுது அப்படின்னா அவனுக்கு அந்த செக்ஷுவல் ட்ரைவே கம்மி பண்ணுது. ஸோ அவனுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ்னு சொல்கிறாங்க, அந்த எரெக்ஷன் எழுந்துக்கிறது அப்படின்றதே குறைய ஆரம்பிச்சிருது. அந்த பானில் பார்த்து பண்ணி அவனுக்கு ரியல் லைஃப்பில் அந்த எரெக்ஷன்ன்றது வராது. அப்படி வந்தாலும் அது ரொம்ப நேரம் நிற்கிறது இல்லை. அப்படி நின்னாலும் வந்து அந்த எஜாக்குலேஷன் ப்ராப்பராக இல்லை, ஸ்பெர்ம் குவாலிட்டி குறையுது. இந்த மாதிரி அந்த பான் அப்படின்றது எந்த அளவுக்கு அவன் செக்ஷுவல் லைஃப்பை மோசமாக்குது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதை மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறதுனால எதுவும் அசிங்கமோ அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. இதெல்லாம் இயல்பில் நம்ம உடம்புல ஹார்ட்டை பற்றி பேசுகிறோம், லிவரை பற்றி பேசுகிறோம், லங்ஸை பற்றி பேசுகிறோம் போது செக்ஸை பற்றியும் பேசணும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயந்தான் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ சைக்காலஜிக்கலாக எவ்வளோ இம்பேலன்ஸ் கொண்டு வருது, அவனோட செக்ஷுவல் லைஃப்பில் எவ்வளோ இம்பேலன்ஸ் கொண்டு வருது, மூணாவது அவன் ரிலேஷன்ஷிப்லேயும் இம்பேலன்ஸ் கொண்டு வருது.
ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது என்னென்னா ஒரு பெண்ணும் ஆணும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது. அந்த ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செக்ஸை தாண்டி பல விஷயங்கள். ஓகேங்களா, அவளுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதை நம்ம பார்த்துக்கணும், அவங்களுக்கு டேக் கேர் பண்ணணும், அவங்க பாவம் சாப்பிடல, அவன் சாப்பிடட்டும், அவளை வெளியே கூப்பிட்டு போவோம், அவன் மூடு கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே அடி வாங்குதுங்க. இது எல்லாமே அடி வாங்குது. அங்கே வந்து நிற்க வந்த விஷயன்றது என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பான்னால் அவனுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு இல்லைனா சீங்கர் ஆஸ் அண்ட் மெக்கானிக்கல் டூல், இவ்வளோ தான் அவனுக்கு வந்து அங்கே தோணுது. அப்போது மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக இருக்க மாட்டேங்குது, ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்க மாட்டேங்குது, மேரேஜ் லைஃப்பில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. நைட் 1 மணிக்கெலாம் எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஃபீல் ஆகும். இவன் தூங்கிட்டு இருப்பான், இவன் உட்காந்து பான் நோண்டிக்கிட்டு இருப்பான், பாத்ரூமில் போய் பானை பார்த்து பண்ணிட்டு வருவான், அங்கே வைஃப் அங்கே படுத்துக்கிட்டு இருக்கும், இவன் நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு இருப்பான், இவன் அதை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு பயப்படுவான், அவள் அதை கண்டுபிடிச்சிட்டா இவனுக்கு இன்னும் குற்ற உணர்வு அதிகமாகும். அப்புறம் வந்து நீ இதை பார்த்து பண்ணுறவன் தானேன்ட்டு அவள் ஏதாவது ஒன்று சொல்லுவான், இவனுக்கு கோபம் அதிகமாகும், எடுத்து அடிப்பான். இந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன். அப்போ மென்டலி எவ்வளவு கோலோ அந்த ரிலேஷன்ஷிப்பையும் லைஃப்பையும் இந்த பான் ரூன் பண்ணுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த ப்ராப்ளம் எங்கே கொண்டு வருதுன்னா சோஷியல். இப்போ நம்மளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சோஷியலாக அந்த பான் எங்கெங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, என்னென்னலாம் எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியலாக வந்து அவனோட வேலை செய்கிறது இதில் இருக்குல்ல, அந்த கெப்பாசிட்டி அவனுக்கு கம்மியாகுது, அவனோட வேலையிலோட திறனை காமிக்கிற கெப்பாசிட்டி குறையுது, அவன் சம்பாதிக்கிற கேப்பபிலிட்டி குறையுது. ஒர்க்குக்கு போனால் கூட அவனால் வந்து கரெக்டாக செயல்படுத்த முடியல. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நைட்டு 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் பான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ப்ராப்பராக ஒரு தூக்கம் இல்லை, மறுநாள் கால ஒர்க்குக்கு போனோம்னா அவனுக்கு அது எப்பவுமே ஒரு ஃபாக்டாகவே, பிரெயின் ஃபாகாகவே, அந்த டோப்பமின் எஃபெக்ட்டு ஒரு மாதிரி லோவாகவே ஃபீல் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஒர்க்கில் அவனால் கான்சன்ட்ரேஷன் செலுத்த முடியாது. சொசைட்டியில் அவனுக்கு எதை பார்த்தாலும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. திருப்பி எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா பான் பார்ப்போம், எப்படா வந்து திருப்பி அந்த மாதிரி பண்ணுவோம், அந்த ஆர்கானிசம் ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்போ சோஷியல் டிஸ்கனெக்ஷன்ன்றது ஏற்படுது. நிறைய பேர் இந்த பான் அடிக்டாக இருக்கிறவனுங்க இந்த கேர்ள்ஸை பார்த்தாலே வந்துட்டு ஒரு மாதிரி பயப்படுவானுங்க, ஆங்ஸைட்டி. அப்படியே மீறி பார்த்தாலும் செம்ம ஃபிகரு, இவரை நினச்சி நீங்கள் நைட்டு பண்ணிடணும், இந்த மாதிரிலாம் ஒரு திங்கிங். இதெல்லாம் எதுக்கு? ஓகே, ஸோ இயல்பாக வந்து ஒரு விஷயத்தில் இருக்கணும்ல. ஸோ சோஷியலாக இவ்வளோ டிஸ்டர்பன்சஸ் அண்ட் டேமேஜ் இந்த பான் இண்டஸ்ட்ரி கொண்டு வருது, புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டாக இந்த பான்னால இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்னென்னா, உங்கள் பிரெயின் பேட்டர்ன் அண்ட் பிஹேவியரல் பேட்டர்ன் அண்ட் ஸ்லீப் பேட்டர்ன் மிக மோசமாக அடி வாங்குது. இப்போ பிரெயின் பேட்டர்ன் அடி வாங்குறதுனால உங்களோட ஜட்ஜ்மெண்ட், திங்கிங் எல்லாமே குறையுது. உங்கள் பிஹேவியரல் அடி வாங்குறதுனால சோஷியலாக ஒருத்தவங்க கூட உங்களால் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியல, ஒரு விஷயத்தை எடுத்து செய்ய முடியல, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக முடியல, ஒரு தொழிலில் ஒரு வியாபாரத்தில் அதிகமாக உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதுவும் வந்து பாதிக்கப்படுது. ஸோ ஓவராலாக வந்து உங்களை ஒரு மாதிரி உங்கள் லைஃபையே டல்லாக ரூயின் பண்ணி லோ லெவலில் வச்சுக்குது. புரியுதுங்களா? ஸோ அந்த பிரெயின் அடிக்ஷன்னால அந்த பிரெயின் ரிவார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டோப்பமின் எஃபெக்ட் வரணும், அது அந்த பிரெயின் ரிவார்டை நோக்கி நீங்கள் போகிறதுனால வேற எந்த ரிவார்டும் உங்களுக்கு ப்ளஷர் தர மாட்டேங்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் வந்து இந்த பான் வந்து ஏன் நம்ம வந்து அடிக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் ஏன் சார் நான் பான் பார்த்தா என்ன தப்பு சார் நீங்கள் கேட்டிங்கன்னா, இவ்வளவு காரணங்கள் என்னால் லிஸ்ட் பண்ண முடியுது. சைக்காலஜிக்கலாக நீங்கள் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். உங்களோட செக்ஷுவல் லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ், எஜாக்குலேஷன், இதில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலாகவும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படும், எக்கனாமிக்கலாக உங்களுக்கு வீக்னஸ் ஏற்படும். அதே மாதிரி சொசைட்டிக்கு உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாரமாக வந்து உங்களுக்கு வந்து லோவர் ப்ரொஃபைலாக நீங்கள் போயிடுவீங்க. உங்கள் பிரெயின் வந்து ஒரு அடிக்டட் பிரெயினாக, வேறு எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாத பிரெயினாக வந்து மாறும். உங்கள் ஸ்லீப் சைக்கிள் அந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு லிஸ்ட்டுங்களை அடிக்கிட்டே போகலாம். இந்த பான் அடிக்ஷன் ஏன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அடுத்த ஒரு காணொலியில் வந்து நம்ம அந்த பான்லேருந்து எப்படி வெளியே வரணும், என்னென்னலாம் ஒரு சில டிப்ஸ் கொடுங்க சார் பான்லேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டு அதே மாதிரி கன்க்ளூஷனாகவும் பேசிடுவோம்.